வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகமே உலுக்கி வருகிறது. இந்த மாதத்தில் மற்றும் நடிகர் ரோபோ சங்கர், எம்.ஆர். ராதாவுடைய மனைவி கவிதா போன்ற முன்னணி பிரபலங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்து போகிறாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாடகர் ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கி திடீரென மாயமான முறையில் மரணம் அடைந்து போனார். இவருடைய மரணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாடகர் ஸ்பீனுக்கு அஞ்சலி செலுத்த திரண்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறாரு. இணையதளத்தில் வைரலாகும் செய்திகள். சிங்கப்பூரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி சென்றிருந்த பிரபல அஸ்ஸாம் பாடகர் ஸ்பெயின் கார்க் ஸ்கூபா டைவிங் சாகத்தில் ஈடுபட்ட போது மூச்சு திணறல் ஏற்பட்டு செப்டம்பர் 19 பலியானார். அவரது உடல் விமானம் மூலம் இந்தியா கொண்டு வரப்பட்டு ஹவுகத்தி மருத்துவக் கல்லூரியில் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 23 காலை 7:30 மணிக்கு எய்ம்ஸ் மருத்துவர்கள் மேற்பார்வையில் இரண்டாவது முறையாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. அவரது ரசிகருக்கு ஸ்பீன் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த இரவு முழுவதும் மருத்துவமனைக்கு வெளியே நீண்ட வரிசையில் காத்து கொண்டிருந்தாங்க. பிரேத பரிசோதனை முடிந்த பின்பு ஸ்பீனுடைய உடலுக்கு பாரம்பரிய துணியான அசாமிய கசாமோ போர்த்தப்பட்டு கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டது. ஸ்பீனுடைய ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அர்ஜுன் ஃபோகாஸ் விளையாட்டு திடலில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதும் என தெரிவிக்கப்பட்டது. அவரது உடலுக்கு அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வரா சர்மா, ஆளுநர் லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா, புடான் மன்னகார், பாடகர் பாபேன் ஆகியோர் மரியாதை செலுத்தி சென்றிருந்தாங்க. கமர்குச்சியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள ஸ்பெயினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்பெயினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த பல லட்சக்கான மக்கள்கள் திரண்டு வந்திருக்கிறாங்க. இது தற்போது லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பிரபல பாடகர் மைக்கேல் ஜாக்சன், போப் பிரான்சிஸ், ராணி எலிசபெத் பிறகு அதிகம் பேர் அஞ்சலி செலுத்திய பிரபலம் என்று சென்ற சாதனையுடன் லிம்கா சாதனை புத்தகத்தில் ஸ்பெயின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஸ்பீன் மார்க்கின் மறைவுக்கு அஸ்ஸாம் மாநில அரசு 3 நாள் துக்கம் அறிவித்திருக்கிறது. இதனையடுத்து கவுகத்தி கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நேரில் போய் இணையதளத்தின் வாயிலாகவும் அஞ்சலி செலுத்திருக்கிறாங்க. விபத்து காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இளம் வயதிலே இவருக்கு இப்படி ஒரு மரணமா என்று ரசிகர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று நிறைய பேர் பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக பிரார்த்தனை செய்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.